ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல் நம்ம தர்பூசணி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நேற்று முந்தா நாள் நம்ம களைக்கொல்லி அடித்தோம். வெளியில் இருந்த கொடியை தூக்கி வாய்க்கால் உள்ளார விட்டு அடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் நேற்று என்னென்னா, வாய்க்கால் உள்ளே போட்ட கொடியை எடுத்து வெளியில் பரட்டி விட்டுட்டு இருந்தோம். அது என்னன்னு தெரில, மனசே ஒரு மாதிரி இருந்தது. கொடியெலாம் அது போக்குக்கு அது பாட்டுக்கு நம்ம விடணும். பூவும் பிஞ்சுமாக இருக்குது. இந்த டைமில் நம்ம அந்த களைக்கொல்லி அடிச்சிருக்க வேண்டியதே இல்லை. இருந்தாலும் சொன்னால் கேட்கல, அடித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அது பண்ணியாச்சு. இருந்தாலும் மனசு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலையே. நேற்று வெயில் டைமில் இருந்ததுனால அந்த கொடியெலாம் ரொம்ப சொணக்கமாக ஒரு மாதிரி வதங்கின மாதிரி இருந்தது. சரி, அதான் இப்போ மார்னிங் காலைல எழுந்ததுமே தோட்டத்துக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு எல்லா வாய்க்காலுமே ஓரளவு நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். ஒன்றும் பெரிய அளவில் இது பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. என்ன இந்த களைக்கொல்லி அடித்ததுனால ஒரு இலையில பட்டிருந்த இடம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கருகி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இது அதிகமாக இதாக இல்லை. அதான் சரி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.